நம்ம இது போல் சிம்பிளாக சூப்பராக ஒரு நைட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ பேக்காக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும். அதே போலவே ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போலவே கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் முக்கியமாக இருக்காது. இதை நம்ம ரெடி பண்ணி 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். வாங்க இந்த பேக் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாமா. இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் க்ரீம். இது நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாமா. நம்மளுடைய சிம்பிளான எஃபெக்டிவான நைட் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பீட்ரூட். இதை எடுத்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுபோல் அதை வடிகட்டிட்டு இதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை கூட சில மாவுகள் ஆட் பண்ணணும். நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். இதை தண்ணியை எடுத்த பிறகு இது இந்தளவு இருக்குது இல்லைங்களா, இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு அரிசி மாவும் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம அதை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூடவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ இது கூடவே கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கணும். அதே போல் 1 ஸ்பூன் அரிசி மாவு கலக்கணும். இது ரெண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த கலந்து வச்சுருக்கிற பேக் பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணியாக இருக்குது. நம்ம இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். இப்போ இதை கண்ணாடி பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இதை அடுப்பில் வச்சு பாயில் பண்ண முடியாது. ஸோ இதனால் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே இதோட கலந்துக்கணும். இதோட இதை ஆட் பண்ணிக்கணும். அகைன் இது அடியில் எல்லா மாவும் கலந்துருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே இப்போதைக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரளவு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ இதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இதை வச்சிட வேண்டியதான். இதை கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இது போல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நைட் க்ரீம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் அதை இறக்கி வச்சுட்டு இன்னும் சில இதை அதோட ஆட் பண்ணணும். இதை பார்க்கலாமா. இப்போ நம்மளோட இந்த நைட் க்ரீம் நல்லா சூடாக இருக்கும் போதே தெரியுதா கொஞ்சம் புகை வர்றது போல் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சோண்டு ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரிஜினலாக இருக்கும். இது ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. அது போல் கலர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதான் ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல். இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதே போல் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்குது. நீங்கள் இதை ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத கெமிக்கல் ஃப்ரீ ஆலோவேரா ஜெல்லு கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு எந்த அளவு தேவையோ இல்லை அந்தளவு ஆட் பண்ணிக்கணும். ஒரு இதில் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால இப்படி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா ஆட் பண்ணணும். இது சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா மெல்ட் ஆகும். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு இதோட நல்லாவே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய நைட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பேக்கை போட்டு பார்க்கலாமா. இந்த நைட் க்ரீமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போலவே இருக்குது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம இது போல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு 15 days வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக கூடவே ஆகும். நல்ல ஒரு திக்னஸ்ஸாகவே இது அப்படியே மெயின்டைன் ஆகும். இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு தினம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை நம்ம ஒரு 1 week 2 week வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இது அவ்வளோ டேஸ் மட்டும் வச்சா போதும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நைட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் நாள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸோ நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 1 week or 2 weeks வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இது நம்ம எந்த டைம் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதை நம்ம நைட்டில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. நைட் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
ஒரு நைட் க்ரீம் போலவே அப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே தூங்கிட வேண்டியது. நல்லாவே ஸ்கின்ல அப்சர்வ் ஆக தெரியுதுங்களா? இது நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை நல்லா போட்டுட்டு இதை நம்ம அப்படியே விட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் மார்னிங் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்காது. இது நம்ம ஒரு 1 வீக் ஆர் ஒரு 2 வீக்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு நேச்சுரல் பேக். இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் இந்த நைட் க்ரீம் வாங்கும்போது நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும். அது எந்த விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த க்ரீமில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. முக்கியமாக இந்த க்ரீமில் பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால இல்லை விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸ்கின் பிரைட்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமாக அதுபோல் ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள் வெயிலில் போகிறதுனால ஏற்படுற டர்ன் எல்லாமே நல்லா ரிலீவ் ஆகும். இது நம்ம இது முகத்தில் மட்டும்தான் போடுறோம்னு அவசியம் இல்லை. கையில், கழுத்தில் எங்கெல்லாம் ஸ்கின் டர்ன் இருக்கோ, பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தொடர்ந்து 1 வீக் ஆர் 2 வீக்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே போலவே இதை நம்ம அதை நைட்டில் தான் போடணும் அவசியம் இல்லை. நம்ம அதை வீட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த பகல் டைமில் கூட குளிச்சுட்டு ஒரு ஃபேஸ் பேக் போலவே போட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இதை வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் இந்த பேக்கை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் இதை ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல பேக். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது மறுநாள் மார்னிங் தான் வாஷ் பண்ணணும். இதை நம்ம இதை உடனே வாஷ் பண்ணக்கூடாது. நான் இப்போ இப்போதைக்கு வாஷ் பண்ண சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அதை காமிக்கிறதுக்காக அதை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை கம்பல்சரி 1 ஆர் 2 வீக்ஸ் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நல்ல ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பார்க்கும்போது ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங் இருக்கும். ஸ்கின் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸ்கின் நல்லாவே இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.